Taste the Daily. திறனற்ற திமுக அரசு தங்களுக்கு ஊதியம் வழங்காமல் அலைகழித்து வருவதாக பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் தொகுப்பூதிய ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து புகார் கூறினர். பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் தொகுப்பூதிய ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்களாக பணியாற்றி வரும் 275க்கும் அதிகமான ஊழியர்களுக்கு கடந்த 8 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அந்த பல்கலைக்கழகத்தால் நிறுவப்பட்ட 41 கான்ஸ்டியூஷன் காலேஜில் பார்த்தீங்கன்னா 275 நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவரையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெகுலராக தர வேண்டிய பட்ஜெட்டு இதுவரையும் வரல. 2025 மார்ச்லேருந்து இதுவரையும் எங்களுக்கு சேலரிக்கான, அதாவது மிக குறைந்த ஊதியமான அந்த ஊதியத்தையும் தராமல் அரசு இன்னும் பட்ஜெட் அறிவிக்காமல் இருக்குது. இதுவரையும் எங்களுக்கு அந்த சேலரிக்கு உண்டான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை அரசு எடுக்காமல் இருக்குது. கே.ஏ. செங்கோட்டையனின் அண்ணன் மகன் திமுகவில் இருந்து விலகி புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் கழக பொதுச் செயலாளரை நேரில் சந்தித்த செங்கோட்டையனின் அண்ணன் கே.ஏ. காளியப்பனின் மகன் கே. செல்வம் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். மேலும் அவருடன் கோபிச்செட்டிப்பாளையம், நம்பியூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 100க்கும் மேற்பட்டோர் கழகத்தில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் வரவேற்றார். இந்நிகழ்வின் போது ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏ. செல்வராஜ் உடன் இருந்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த கே. செல்வம் 2.5 கோடி தொண்டர்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டு சென்ற செங்கோட்டையன் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானது என குறிப்பிட்டார். திரு கே. செங்கோட்டையன் 2.5 கோடி தொண்டர்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த இயக்கத்திலிருந்து துரோகம் செய்து வெளியேறிவிட்டு இன்றைய தினம் தாபாகவிலே அடக்கமாகி அங்கே இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை மாண்புமிகு எடப்பாடியார் மீது கூறி வருகிறார். அது அனைத்தும் தவறானது. வருகின்ற 2026 பொதுத் தேர்தலிலே யாரை கழக வேட்பாளராக அண்ணன் எடப்பாடியார் அறிவித்தாலும் அவரே இரட்டை இலை சின்னத்திலே அங்கே வெற்றி பெறுவார் என்பதை மிக உறுதியாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக சங்க அங்கீகார தேர்தலுக்காக சென்னையில் அதிமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக சங்க அங்கீகார தேர்தல் நாளை நடைபெறுகிறது. இந்நிலையில் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள கழக அலுவலகத்தில் அதிமுக சார்பில் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆர். கமலக்கண்ணன், வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளர் நா. பாலகங்கா, தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம், தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் எம். அசோக் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வேலூர் சிஎம்சி மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் ஐடாஸ் கடர் அம்மையாரின் 155வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சிஎம்சி மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் ஐடாஸ் கடர் அம்மையாரின் திருவுருவ சிலைக்கு வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இந்நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் ஜனனி பி. சதீஷ்குமார், மாவட்ட பொருளாளர் மூர்த்தி, மாவட்ட சிறுபான்மை அணி செயலாளர் மொய்தீன், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் MA ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். சென்னையை அடுத்த வானகரத்தில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்து வருகிறது. அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நாளை நடைபெறும் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, துணை பொதுச் செயலாளர்கள் KP முனுசாமி, விஸ்வநாதன், பொருளாளர் சீனிவாசன், தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி உள்பட 2000க்கும் மேற்பட்ட செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர்.
இதற்கான ஏற்பாடுகள் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தவிர்த்து அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என 10,000க்கும் மேற்பட்டோர் கூட்டத்திற்கு வருவார்கள் என்பதால் பிரம்மாண்ட விருந்து தயார் செய்வதற்கான ஏற்பாடுகளும் வேகமாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக சங்க அங்கீகார தேர்தலை முன்னிட்டு பணியாளர்களிடம் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கொளத்தூர் மற்றும் வில்லிவாக்கம் பகுதிகளில் இயங்கி வரும் நுகர்பொருள் வாணிப கழக கடைகளில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில தலைவர் தாடி மராசு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் VS பாபு கலந்து கொண்டார். இதில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பட்டப்பகலில் விவசாயியின் கறவை மாடை புலி வேட்டையாடி இழுத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மசனக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட மாவனல்லா பகுதியில் மேய்ச்சலுக்கு விடப்பட்ட பசுமாட்டை புலி போன்று வேட்டையாடியுள்ளது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து அறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் நேரில் சென்று பார்வையிட்டு மாட்டின் உரிமையாளருக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அப்பகுதியில் நடமாடி வரும் ஆட்கொல்லி புலியை பிடிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மக்களை ஒன்று திரட்டி விடியாத அரசின் வனத்துறைக்கு எதிராக போராட்டம் நடத்தப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தார். வேலூரில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு கழக நிர்வாகிகள் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வேலூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு அண்ணா தொழிற்சங்கத்துக்கு வாக்களிக்க கோரி நுகர்பொருள் வாணிப கழக பணியாளர்களிடம் வாக்குகளை சேகரித்தார். இதில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர்கள் AA தாஸ், ஜோதிகுமார் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லம்பட்டியில் 9,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திர நிலையத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்து அமைக்கப்பட்ட இந்த குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திர நிலையத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் திறந்து வைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். இதனையடுத்து அப்பகுதி மக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்கு பிறகு திமுக கூட்டணி கட்சிகள் உடையும் என்று புரட்சி பாரதம் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் நெல்லுப்பேட்டை பெரிய ஏரி அருகே உள்ள 37 வீடுகள் பொதுப்பணித்துறை சார்பில் அகற்றப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதனை தடுக்க கோரி அப்பகுதி மக்கள் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவருமான ஜெகன்மூர்த்தியிடம் மனு அளித்தனர். அப்போது ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026 ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் உடையும் என தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பஞ்செட்டியில் கழக MGR இளைஞரணி துணை செயலாளர் தாயாரின் படத்திருப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்று மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். கழக MGR இளைஞரணி துணை செயலாளர் பஞ்செட்டி நடராஜனின் தாய் அண்மையில் காலமானார். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி இரங்கல் தெரிவித்திருந்த நிலையில் அவரது படத்திருப்பு விழா நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மூர்த்தி, BV ரமணா மற்றும் அப்துல் ரஹீம், முன்னாள் MLA பொன் ராஜா ஆகியோர் பங்கேற்று மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் SIR கணக்கெடுப்பில் அதிமுக வாக்குகள் குறிவைத்து நீக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. RK நகர் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஆளுங்கட்சியின் தூண்டுதலின் பேரில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் சிலர் உயிரோடு இருப்பவர்களை இறந்துவிட்டதாகவும் இருப்பிடத்தில் வசிக்கும் வாக்காளர்களை இடமாற்றம் என பொய் தகவலை கூறியும் அதிமுகவினர் வாக்குகளை குறிவைத்து நீக்குவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கள ஆய்வு ஆதாரங்கள் அடங்கிய பட்டியலுடன் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் டாக்டர் CP மூவேந்தன், வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் ஆகியோர் தேர்தல் அதிகாரிகளிடம் புகார் அளித்து விடுபட்டவர்களை சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தினர். யார் SIR தீவிரமா எதிர்த்தாங்களோ, யார் SIR வேண்டாம் சொன்னாங்களோ, ஆளும் தரப்பு எல்லா இடத்துலயுமே பூத் லெவல்ல உட்கார்ந்து ஒவ்வொரு பூத்லயும் பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து, அதாவது இடம்பெயர்ந்த வாக்காளர்களை அந்த படிவத்தில் ஏற்றியிருக்காங்க. அதே மாதிரி குறிவைத்து அதிமுகவுடைய வாக்குகளை குறிவைத்து ஒவ்வொரு பூத்ல இருந்தும் 20 to 30க்கும் மேற்பட்ட வாக்குகளை நீக்கி இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவின் சிறப்பு விவாதம்
இளைஞர்களிடையே தேசபக்தியை தூண்டும் என அதிமுக எம்பி தம்பிதுரை பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாநிலங்களவையில் பேசிய அவர் 1875ஆம் ஆண்டு பக்கிங் சந்திர சட்டர்ஜி வந்தே மாதரம் பாடலை இயற்றிய போது அது ஒரு சாதாரண பாடலாக மட்டும் பிறக்கவில்லை எனவும் அது தேசபக்தியின் தீப்பொறியாக உருவெடுத்ததாகவும் தெரிவித்தார். அதே நேரத்தில் உருவான தமிழ்தாய் வாழ்த்து பாடலும் மொழி, பண்பாடு, பாரம்பரியம் ஆகியவற்றின் மீதான பெருமிதத்தை எடுத்து கூறுவதாகவும் தமிழக சுதந்திர போராட்ட வீரர்கள் அந்த பெருமிதத்தை காத்ததாகவும் எடுத்துரைத்தார். மேலும் தேசபக்தியுடன் சேர்த்து சமூக நீதியும் தமிழகம் முன்வைத்ததாகவும் சமூக நீதியை காக்க புரட்சித் தலைவி அம்மா தமிழகத்தில் முதல்வராக இருந்தபோது 69% இடஒதுக்கீடு சட்டத்தை இந்திய அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் சேர்த்து நிரந்தரமாக்கியது பெருமைக்குரிய வரலாறு எனவும் அதிமுக எம்பி தம்பிதுரை பெருமிதம் தெரிவித்தார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்த அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். ஆட்சியர் தலைமையிலான இக்கூட்டத்தில் வேலூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு மற்றும் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அணைக்கட்டு வேலழகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வாக்காளர் விவரங்களை கணினியில் பதிவேற்றும் போது எண்ணிக்கையில் முரண்பாடு உள்ளது குறித்து அதிமுக சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டதோடு நேர்மையான முறையில் SIR பணிகள் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நார்த்தங்குடி கிராமத்தில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட காத்திருப்போர் கூடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து பல்வேறு பயன்பாடுகளுக்கு உதவும் வகையில் காத்திருப்போர் கூடம் அமைக்கப்பட்டது. இதனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் திறந்து வைத்து மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். இதையடுத்து புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார்.